Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் செவிலியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் கடந்த 5 நாட்களாக இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர் சங்கத்தினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் 5 நாட்களான போராட்டம் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கா? வணக்கம் ஷாம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு செவிலியர் சங்கத்தோடு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 18ஆம் தேதி சென்னை சிவானந்தா சாலையில தொகுக்கூடிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். இந்த சிவானந்தா சாலையில போராட்டத்தை மேற்கொண்ட செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு அந்தந்த ஊர்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆனாலும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என கூறி கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டனர். இன்றைய தினம் காலை கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முன்பாக செவிலியர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அமைச்சர் மா சுப்பிரமணியனோடு தற்பொழுது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை செவிலியர்கள் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செவிலியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா, அவர்களது போராட்டம் முடிவுக்கு வருமா, அவர்களது போராட்டம் தொடருமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும். 2023ஆம் ஆண்டே அவர்கள் டிஎம்எஸ் அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போதே அரசு அவர்களுக்கு வாக்குறுதியை கொடுத்தார்கள், உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என கூறி. ஆனாலும் தற்பொழுது வரைக்கும் 4.5 ஆண்டுகளாக தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என கூறி 18ஆம் தேதியிலிருந்து தொடர் போராட்டத்தை முன்னெடுத்த செவிலியர்கள் 2ஆம் கட்டமாக அமைச்சர் மா சுப்பிரமணியோடு இந்த பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் செவிலியர்களுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்த நிலையில தற்பொழுது இங்க எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செவிலியர்களுடைய போராட்டம் தொடருமா அல்லது முடிவுக்கு வருமா என்பது குறித்து தெரிய வரும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.